ஆ கேக்குது கேக்குது. எப்பொருள் ம். யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவரு சிவகாசி வேணா அவரை எண் தர்றேன், தொலைபேசி எண் தர்றேன், அவர்கிட்ட பேசலாம். ஆ, ஆனா நல்ல உணவு தான் இது. ஒரு பெரிய விஷயம் இல்ல. ம். ரொம்ப ரொம்ப எளிமையா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா ஆ, முழுமையான ஆரோக்கியத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. அவங்க ஏதோ கிட்டத்தட்ட வருவாங்க. உங்களுக்கு பணம் நிறைய வரும். ஆனா நல்ல பணம் வரும். ம். நல்ல முயற்சி தான், நல்ல முயற்சி தான். நீங்க சின்னதா தொடங்கி அது பெருசா மாறும். ம். ஏன்னா இது யாருக்கும் இந்த மாதிரி அறிவெல்லாம் வராது, இந்த மாதிரி நுட்பம் வராது. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர்த்துக்கு கொடுத்தாவா போதும், உங்களுக்கு வேணுங்கிற பணம் சம்பாதிக்கலாம். புரியுதா? அஹ் இப்ப நான் வந்து அவங்ககிட்ட கொடுக்கும்போது நம்ம நீர் மருத்துவத்தை பத்தி அவங்ககிட்ட பேசலாம், வைக்கலாம். இந்த மாதிரி ஆ பண்ணுங்கன்னு சொல்றேன். அது அது அதை கொண்டு நம்ம போகலாம். நம்மளோட ஐடியா அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் போச்சு. இப்படி கொடுக்கும்போது ஆமாம், ஒருத்தர் வந்து நேர்ல பார்க்கும்போது இதை பத்தி பேசலாம், அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம், அது நல்லது சொல்லலாம். முயற்சி பண்ணலாம். அஹ் என்னுடைய மாணவர் கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் கடுமையான தோல் நோய் இருந்தது, கடுமையான தோல் நோய். புரியுதுங்களா? அஹ் ம். ஆனா அவருக்கு நோய் குணப்படுத்த தெரியல. அப்ப நான் தான் குணப்படுத்தி விட்டேன் அதைய. கடைசியா எல்லாத்தையும் நிறுத்தினேன். எல்லா இயற்கையும் தப்புன்னு சொன்னேன். நீங்க யாரும் இதுக்கு சொல்லக்கூடாது. ஆனா நீங்க வியாபாரம் பண்ணலாம். இது கொண்டு போகலாம். எதை கொண்டு போகலாம்? நீர் உணவில்லாமல் வாழும் கலை. கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்புறம் நீர் மருத்துவத்தை நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லலாம். இது ஒரு இது நல்ல வாய்ப்பு தான். நல்ல உணவை கொடுத்து, நல்ல உணவை கொடுத்து நம்ம வந்து நல்ல செய்தி சொல்லலாம். புத்தகத்தையும் வித்தரலாம். இந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிக்கான்னு சொல்ல வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆரம்பத்துல ஆமா. செய்யுங்க. ஒரு 2, 3, 4, 5 வருஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆ, நாம அதுல இருந்து அப்புறம் மருத்துவத்தை கொண்டுட்டு போயிடலாம், மருத்துவத்தை. சரி. அப்புறம் நேற்று ஒரு மேக்னெட் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஆ, இவி மேக்னெட்டு. அந்த பொண்ணுகிட்ட அது சரி. வந்து எம்ஐடியில் படிக்க மாதிரி தெரியுது. எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆமா ஆமா, டெக்னாலஜி, எம்ஐடி குரம்பேட், மெட்ராஸ். குரோம்பேட்டை. ஆமா. ஆமா, அது ஆமா பெரிய அது பெரிய கல்லூரியா? ஆமா, அதுவும் உங்களுக்கு அந்த பெரிய கல்லூரி தான் அதுவும். ஆஹ். பரவாயில்ல. +2 முடிச்சிருக்கேன். 10th +2 முடிச்சுட்டு அது தமிழ்நாடு ஆமா. அரசு, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது. தமிழ்நாடு அரசு பண்ணுது. தமிழக அரசு பண்ணுது. அப்படிங்களா? ஓ, ஆமா அது ஐஐடிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, இது இது மெட்ராஸ். ஸ்டேட். மெட்ராஸ் அரசு. தமிழ்நாடு அரசனுடையது. அது வந்து டெல்லி. இது தமிழ்நாடு ஆ, அரசு. ஆ, அது மத்திய அரசு, இது இது மாநில அரசு. ம். ஆ, ஆ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஆ. அந்த விஞ்ஞானி பொண்ணு, ஆகணும். நீங்க நீங்க பேசுற நீ நீங்க பேசுனது அந்த பொண்ணு தெளிவா கேட்டுதா? ஒரு நிமிஷம் தான், 2 நிமிஷம் பேசினேன். நீங்க ஒரு ஆ, விஞ்ஞானி ஆயிருங்களான்னு கேட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், என்னமா இப்படி சொல்ற அப்படின்னு. அவ்வளவுதான். ஆ, ஆ, என்ன நீ விஞ்ஞானி ஆயிரலாம்னு கேட்டேன். ஆ. எனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னாங்க. யாருக்கும் விஞ்ஞானி ஆகணும்னு எண்ணமே இல்லை. ஏதோ வயிற்று பிழப்புக்காக போவாங்களான்னு தெரியுது. அதான் அதான். ஏன்னா அந்த சிந்தனை இருக்கக்கூடாதுங்க ஐயா. ஆ, நீங்க ஒரு கல்வியாளராக இருந்தீங்கன்னா அதுக்கான மரியாதை கிடைக்கும். புரியுதா? ஆமா. நீங்க கல்வியாளர் மாட்டீங்கன்னா ஒரு அறிவாளி நல்லா சிந்திக்கலாம். பாப்பா நான் வந்து ம். இது பண்ணலாம். நீங்க அஹ், ஆ. நீங்க உங்க நல்ல அறிவுள்ள ப்ரொஃபசர், அறிவுள்ள. எனக்கு என்கிட்ட ஒரு விஞ்ஞானி ஒரு நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. ஆ, ஒரு விஞ்ஞானியோட எனக்கு ஒரு ஆட்டோல வரும்போது ஒரு நாள் தொடர்பு கிடைச்சது. ஆனா அவர் நம்பருக்கு அடிச்சா போன் போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ம், என் வண்டியில வரும்போது எனக்கு கொடுத்தாரு, நான் விஞ்ஞானின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு நம்பரு. ம். அவர் நம்பர் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவர் பேர் பாலசுப்ரமணியன். நான் நம்பரை அனுப்புறேன். போன் அடிச்சு பார்த்தா அவருக்கு போன் போக மாட்டேங்குது. ஆ, ஆமா. இதெல்லாம் அவர் ஒரு பயங்கரமான. பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை வருது சொல்லுங்க. சொல்லுங்க. சரி பாப்பா நம்ம. அவருக்கு ஏதோ ஒரு இட பிரச்சனை. அந்த இட பிரச்சனைய சார்பா ஒரு ஆளை பார்க்கறதுக்காண்டி ஆட்டோல வந்தாரு. வரும்போது எங்களுக்குள்ள ஒரு பல நட்பு உருவாச்சு. அப்புறம் நம்பர் கொடுத்தாரு. நீங்க அவருக்கு அவருக்கு தேவையானது, அவருக்கு அந்த அளவை கான்டாக்ட் பண்ண, ஒரு அளவை என்னை கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. அப்பப்போ எனக்கு தகவல் கொடுப்பாரு. நம்பி அவர் கான்டாக்ட் பண்ணி போவேன். கரண்ட்ல சார்ஜ் ஏற்றுற மாதிரி இல்லை, சூரிய ஒளியில் சார்ஜ் ஏற்றுற மாதிரியா? கரண்ட் அது வந்து மேக்னெட் வந்து பர்மனெண்ட் மேக்னெட். அது இல்லைன்னா வண்டியே ஓடாது. ஆ, ஆ, சரி சரி. பர்மனெண்ட் அது சார்ஜ் மேக்னெட். ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது சார்ஜ் அது ஆகுது. பேட்டரிக்கு தான் சார்ஜ் ஏற்றணும். ஆ, ஆ. மோட்டாருக்கு. மோட்டாருக்கு ஓட்டலாம். ட்ரோன், சின்ன சின்ன ட்ரோன் ம். தயாரிக்கிறாங்களே, மேலே பறக்குது இல்ல, அது ஆமா ஆமா அது ஆமா. தயாரிக்கலாம். ராணுவத்துல ராணுவத்துக்கு தேவைப்படுது. எலக்ட்ரானிக் தேவைப்படுது. கேஸ் கட்டிங் பயன்படுது. கேஸ் கட்டிங் பயன்படுது. ம். ராணுவ ஆராய்ச்சி பயன்படுது. விண்வெளி ஆராய்ச்சி பயன்படுது. இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுது. என்னது? இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுது. மெண்டஸ். இந்த மாதிரி 100 வகையான வேலைகளுக்கு பயன்படுது அதெல்லாம்.
100 வகையான வேலைக்கு சரி பயன்படும். மேக்னெட் எல்லாம் இனிமேல் பூமி இயங்காது. அதாவது சரி. நாங்க எப்படியாவது எனக்கு ஐஐடி பக்கத்துல யாராவது சவாரி வந்தாலும் நாங்க நீங்க யார்ட்டையா பிடிச்சி நம்பர் வாங்கி தரேன். யார் நம்பரா வாங்கி தரேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சதே யாரு கூட அனுப்பலாம். ஏன்னா நான் வந்து பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் நான். சரி சரி. புரியுதுங்களா? இது செராமிக்ல வேலை செய்யும். ம். செராமிக் சுடுமண் அந்த காந்தமே செராமிக் செராமிக்னா நம்ம காந்தம். மார்பிள்ஸ் கல்லு தானே. கல்லுதான். கீழே போட்டா உடஞ்சிரும். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கு. கீழே போட்டா உடஞ்சிரும். உடஞ்சிரும். நம்ம உடஞ்சிரும். நம்ம ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, சாதாரண ஸ்பீக்கர்ல கருப்பா காந்தம் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. அது செராமிக் தான். கனமா இருக்கும், செராமிக்கா இருக்கும். புரியுதா? சரி சரி. அதுதான் செராமிக்னா. வேற செராமிக்னா இல்ல, மண்ணு. செராமிக்ல என்ன, மண்ணு. மண் ம். மண். முதல்ல செராமிக் கண்டுபிடிச்சவங்களே தமிழர்கள் தான். பானை இருக்கு இல்லையா, பானை கட்டு 20,000 ஆச்சு. பானை அதான் மண்பானை. அது செராமிக் தான். அது வந்து சிலிக்கான் இருக்கும். சிலிக்கான் இருக்கும். அப்புறம் வந்து அலுமினியம் இருக்கும். சிலிக்கான், அலுமினியம் இதெல்லாம் சேர்ந்தது தான். அலுமினியம் இருக்கு இல்லையா, அலுமினியம் அது பிரிக்க முடியாத அலுமினியம். அந்த களிமண் இருக்கு இல்லையா, களிமண்ல தான் செய்வாங்க. அதுல பிரிக்க முடியாத அலுமினியம் இருக்கும். யாருனாலையும் பிரிக்க முடியாது, செலவு அதிகம். அந்த சிலிக்கானுங்கிறது மண்ணு. சிலிக்கானுங்கிறது மண்ணு. நம்ம செல்போன் கைபேசியில போற சிலிக்கான் தான். சிலிக்கான் இல்லாம எலக்ட்ரானிக்கே கிடையாது. சிலிக்கான் இல்லாம எலக்ட்ரானிக் கிடையாது. ஆனா அது சைனால தான் தயாரிக்கிறானுங்க. அது மலிவா அந்த அளவுக்கு தரம். இங்க இந்தியாவில இப்பதான் வந்திருக்கானுங்க. சென்னை இப்பதான் வந்துடுறதுக்கு. சென்னை புரியுதா? சென்னை அரசாங்கம் கொஞ்சம் அந்த சிலிக்கன்ல கவனம் செலுத்துது. அடுத்து அரசாங்கம் மேக்னெட்ல கவனம் செலுத்துன்னு வச்சுக்கிறது. காந்தத்துல கவனம் செலுத்துன்னு எங்கேயே போகும். நான் இது புதுசா கண்டுபிடிச்சது வந்து இங்க ஐஐடி இன்ஜினியருக்கு அனுப்பிச்சிருக்கேன். மெட்ராஸ் ஐஐடி இன்ஜினியருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் இங்க இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா செராமிக் இன்ஜினியருக்கு தான் அனுப்பணும். அவங்களுக்கு தான் புரியும், மற்ற இன்ஜினியருக்குலாம் புரியாது. அது மாதிரி புரியுமா? செராமிக் படிச்சவனுக்கு தான் புரியும், எவனுக்கும் புரியாது. மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. மெட்டல் ஆக்சைடு பத்தி பறிஞ்சிருக்கணும். மெட்டல் ஆக்சைடு நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் மெட்டல் ஆக்சைடு செராமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எங்க வீட்டுல ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஒருத்தர், ட்ரிபிள் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காங்க. அதான் கேட்டேன், நீங்க அனுப்புனா புரியுமான்னு கேட்கிறேன். அவனுக்குலாம் புரியாது, வேணா அனுப்பிச்சு பாருங்க. ஆனா செய்யணும், சாதாரண விஷயம் இல்ல. அவனுக்கு மெட்டல் ஆக்சைடு பத்தி தெரியுமான்னு கேளுங்க. மெட்டல் ஆக்சைடை மாத்தி அதை மேக்னெட்டை மாத்தணும். அது மேக்னெட்டா மாறும். ஃபெரைட் மேக்னெட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். என்னது ஃபெரைட்? சாதாரண ஸ்பீக்கர் காந்தம் தெரியணும். ஸ்பீக்கர் காந்தம். அந்த காந்தத்தை அந்த உடம்பே நம்ம காந்தத்துல வேலை செய்யும். நம்ம காந்தம் வந்து சக்தி வர்றதுக்கு காரணமே நம்ம தோல்ல வந்து இரும்பு சத்து இருக்குது. தோல்ல நிரம்பி இருக்குல்ல இரும்பு சத்து. நம்ம இதை 3 சத்து இருக்கு. அதனாலதான் நான் இதை உயிர் வாழ்றான். இப்ப நீங்க உயிர் வாழ்றதுக்கு காரணமே மேல இருக்கிற வந்து மேல சோடியம்ங்கிற உப்பு இருக்கு, மெக்னீசியங்கிற உப்பு இருக்கு, இரும்பு. இந்த 3 கரெக்ட். அதேதான். இந்த 3 இல்லைன்னு செத்துருவான். தாவரத்துல இதே இருக்கு. தாவரம் இருக்கு இல்லையா, தாவர தலை இருக்கு இல்லையா, சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். நமக்கு சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட் நம்ம அதுல இருந்து வந்திருக்கோம்ல, நமக்கு அப்படியே வந்துருச்சு. அது பச்சையா இருக்கும். அந்த சூரிய ஒளியை வாங்கி தான் ஸ்டார்ச் தாவரம் தயார் பண்றது. கரெக்ட். அதேதான். அதைத்தான் நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னா, அதேதான் நம்ம உடம்புல நம்ம வந்து பழுப்பா மாறிடும். அது பச்சையா மாறிடுது. நம்ம பல கோடி ஆண்டுகளை மாற பழுப்பா மாறிடுச்சு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா இருட்டிலையும் சக்தி எடுத்துக்கும். அது வந்து பகல்ல மட்டும்தான் சூரிய வெளிச்சம் எடுக்கும். நம்ம இருட்டிலையும் வந்து காமா கதிர் எடுத்துக்கும். காமா கதிர். சரி. ஆமா. அதுக்கு பார்த்து மெலனோசைட் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பேர் குளோரோஃபில். பச்சைன்னு சொல்லுவாங்க. பச்சையம் அப்படிம்பாங்க. அந்த பச்சையம் இல்லைன்னா செத்து போயிடும். அப்ப தாவரம் காஞ்சி கீழே விழுகுது பாருங்க. கீழே விழுக்கிறப்ப அந்த பச்சையும் செத்து போயிடும், பழுத்து போயிடும் இல்லையா. நம்மளது பாத்தீங்கன்னா காளான் இருக்குல்ல, முட்டுக்காளான், சிப்பி காளான், பட்டைக்காளான் இல்லையா, அதுல இருக்கிற சத்து நம்ம உடம்புல இருக்கு. அது வந்து காளானுக்கு வந்து இருட்டு தான் தேவை. காளானுக்கு இருட்டுல தான் வளரும்.
ஆஹ் அப்ப நம்ம காளான் இல்ல, பகல்ல வந்து சூரியன் மாதிரி வேலை செய்வோம், இருட்டுல காளான் மாதிரி வேலை செய்வோம். உம். அதான் பகல்ல தாவர மாதிரி வேலை செய்வோம், ஆஹ் நைட்டு காளான் மாதிரி வேலை ஆஹ் அருமை அருமை அருமை. செய்வோம். இது அந்த நைட்ல மாறுறப்ப நமக்கு நைட்ல மாறுறப்ப என்ன என்ன உப்பு தேவைன்னா மெலனோங்கிற உப்பு வரும். மெலனோசைட், இது மெலனோசைட்டுன்னு சொல்லுவாங்க. அது குளோரோஃபில் வந்து பகல்ல வேலை செய்யும், சூரியன்ல வேலை செய்யும். இது மெலனோசைட் இரவுல வேலை செய்யும். நம்ம உம். டபுள் ஆக்ட் பண்ணுவோம். நம்மளது டபுள் ஆக்ட். பகல்ல சூரியன்ல வேலை செய்வோம், இரவுல வந்து ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய இருட்டுல வேலை செய்வோம். ஆஹ் இந்த இதெல்லாம் ஆஹ் புற்றுநோய்க்கு பத்தி காமாரே கொடுப்பாங்க. புற்றுநோய்க்கு ஆஹ் புற்றுநோய்க்கு ஆஹ் வந்து அந்த கதிர்வீச்சு வைப்பாங்க. ரேடியேஷன் சொல்றாங்க, ரேடியேஷன் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேடியேஷன். ம் ஆமா அந்த வச்சு ஆமா. ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆரோக்கியத்தை வந்து மீட்டெடுப்பாங்க. அந்த கதிர்வீச்சு பட்டுச்சுன்னா அந்த மீட்டெடுப்பாங்க, இறந்துருவான், அது வேற. இது ஹை பயங்கரமான பவர் உள்ள சக்தி கொடுப்பாங்க. அதே சக்தி நமக்கு வேணும்னா இயற்கையே நமக்கு உம். வந்து இயற்கையே லேசா வந்துட்டே இருக்கும். அந்த இயற்கையே வர்றது லேசா வரும். இயற்கை வர்றது லேசா வரும். உடம்பெங்கும் பரவி எடுக்கும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த நோய் இந்த வந்ததுக்கு அப்புறம் பாயிண்ட மட்டும் அந்த ஆஹ் கையிலயோ கால்லயோ அந்த மட்டும் வைப்பான். எங்க புற்றுநோய் வருது அங்க வைப்பான், அவன் செத்துருவான். ஆனால் நமக்கு ஏகமா வரும். என்னது, நம்மளுடைய எல்லா இடமும் பரவி வரும். அது நமக்கு தகுந்த ஆரோக்கியத்துக்கான, அது தாய் மாதிரி நம்ம உள்ள போயிடும். இது அப்படி பேய் மாதிரி உள்ள போகும். அது தாய் மாதிரி வந்து அந்த காமா கதிர் உள்ள போய் நம்மளை நாம வந்து உணவு கட்டுப்படுத்திட்டோம் இல்லையா, உணவு கட்டுப்பாடுக்கு வந்துடுறோம். என்னது, ஆமா உணவு கரெக்ட் கட்டுப்பாடு. தான். உணவு கட்டுப்பாடு வந்துடுறேன். நம்ம குழந்தை சாகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தாய் நமக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்கும். எந்த உம். அளவுக்கு உணவு தண்ணீரை வைத்து உணவு குறைச்சிக்கிறியோ, நீங்க நேரடியா தாயோட வச்சுக்கிறீங்க. தாய் யாரு தெரியுமா, விண்வெளிதான் உனக்கு தாய். ஆஹ் உங்க ரத்தம் பாருங்க, இவ்வளவு கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்க. 11 இருக்கு பாருங்க. பிரியாணி திங்கிறவனுக்குள்ள 8 கூட வராது. ஆஹா. பிரியாணி திங்கிறவங்க, கோழிக்கறி திங்கிறவங்க, இட்லி சட்னி திங்கிறவனுக்குள்ள வரவே வராது. இட்லி சட்னி சாம்பார், கோழி இறைச்சி, பன்னிக்கறி, சாராயம், இவனுக்கு வரவே வராது. அவர் டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு 13 வரணும் அப்படின்னாரு. ஆஹ் அதெல்லாம் நீங்க சரிடா. 13 நான் ஒரு பிச்சைக்காரன், இத்தனை இருக்க, எனக்கு எந்த நோயுமே இல்லைங்கும் பொழுது நான் எதுக்கு அது சாப்பிடணும்னு கேட்கணும். நமக்கு சொல்ல தெரியாது. என்னது, ஆஹ் 13 மட்டும் என்னடா திங்கன்னு கேட்டீங்கன்னா, தின்னா வருமாயான்னு கேட்கணும். தின்னா அவரு எப்படி? அவரு மருந்து விட்டாங்க. ரத்தத்துல அந்த இது சிவப்பணு 13 கூடுறதுக்கு நம்ம மருந்து எழுதி தர சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாரு டாக்டர். ஆஹ் அப்படி அப்படி வளருமா? அறிவு இருக்கா அவனுக்கு? அந்த டாக்டருக்கு அறிவு இருக்கானா? புற்றுநோய்க்கு எழுதி கொடுக்க வேண்டாம். புற்றுநோயாளிக்குள்ள எழுதி கொடுக்க வேண்டியது தானே. புற்றுநோயாளிக்கும் சக்கர நோயாளிக்கும் எழுதி கொடுக்க வேண்டியது தானே. என்னது, ஆமா சென்னையில மட்டும் 1 கோடி பேர் சக்கர நோயாளி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தேன், சென்னையில மட்டும் 50 லட்சம் பேர் சக்கர நோயாளிகள். எழுதி கொடுக்க வேண்டியது தானே. அறிவில்லாத காட்டு உணவுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, நான் ஆரோக்கியம். ஆமா, நான் 11 இருக்குது இல்லையா, அப்புறம் எனக்கே புற்றுநோய் வரலன்னு கேளுங்க. எனக்கே சக்கர நோய் வரல, எனக்கே புற்றுநோய் வரல, எனக்கே சக்கர நோய் வரல, எனக்கே சளி நோய் வரல, எனக்கே மறதி நோய் வரல, எனக்கே வந்து காம்பால வரல, கேட்க வேண்டியது நம்மகிட்ட. அவனுக்கு அறிவு இருக்கா முதல்ல? ஆனா எப்படிங்க, நான் எதுவுமே சாப்பிடறது இல்லையா? நான் எதுவுமே சாப்பிடறது இல்ல. என்னது, நான் எதுவுமே சாப்பிடறது இல்ல. ஒரு நாளைக்கு 2 சொல்லுங்க, அடுத்த ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுறேன். 2 பேரிச்சம்பழம் தண்ணி எடுத்தவரை சாப்பிடறதில்ல. இந்த மாதிரி 10 வருஷமா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். 10 வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கிறேன். அந்த எடை ஏறதும் இல்லை, கூடுறதும் இல்லை. நான் வெளிக்கு வந்து வாரத்துக்கு ஒருக்க தான் போறேன். எனக்கு காற்று, சூரியன், இதுதான் இயற்கை தான் கடவுள். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சாப்பிட முடியாது, எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு அட்டிங்க அவங்ககிட்ட. புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் பொருந்தாதுங்க. நீங்க சொல்றது எதுவுமே பொருந்தாது. நான் இயற்கை மைந்தன். நான் வேணா இருந்து கட்டான்னு கேளுங்க. நான் என்ன சாப்பிடுன்னு கேட்டா, தண்ணியுமே சாயங்காலம் ஒரே ஒரு வேலை 4 பேரிச்சம்பழம், கொஞ்சோன்னு அவலு, நாட்டு சர்க்கரை தவிர எதுவும் சாப்பிட. இந்த மாதிரி 5 வருஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நாங்களாம் விஞ்ஞானிகள்னு சொல்லிடுங்க. நாங்க வந்து உலகத்துக்கு தீனி போடுறவங்க. நான் செக் பண்ண வந்தா எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் இத்தனை திங்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு வந்து காலையில 8 இட்லி, சட்னி, சாம்பார், கறி, மீன், கோழி, முருடை திங்கிறான். மத்தியானம் இட்லி, சட்னி, கோழி, கருவாடு திங்கிறான். ராத்திரியான மீன், கோழி, கருவாடு திங்கிறான். அவனுக்கு வந்து ஒன்றும் வர்றதில்ல. நான் எதுவுமே திங்கிறது இல்லை. இவனை இருக்கே கையில ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு அவனுக்கு மண்டையில அடிங்க ஒரு அடி. புரியுதுங்களா?
சரி. அறிவே இல்லாத காட்டு போறாண்டிங்க. என்னமோ இவன் தான் உலகத்துக்கு நீதி கொடுக்குற மாதிரி. என்னமா இவர் மருந்து எடுத்து கொடுத்தா ரத்தம் வருமா? உணவு சாப்பிட்டா ரத்தம் எங்காவது வருமா? அறிவு வேண்டாம் அவனுக்கு. ரத்தம் எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா? ரத்தம் உற்பத்தி ஆகுறது எலும்புக்குள்ளதான் உற்பத்தி ஆகுது. எலும்புக்குள்ள தானா உற்பத்தி பண்ணுது. நீங்க ரத்தத்தை கொடுத்து பார்க்கலாம். நீங்க யாருக்காவது இருந்த ரத்தத்தை கொடுத்து பாருங்க, 1/2 மணி நேரத்துல ரத்தம் ஊறிடும். புரியுதா? சரி சரி. ரத்தம் வந்து ஊறிக்கிட்டே இருக்கான், ரத்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கான். ரத்தம் உற்பத்தி ஆச்சுன்னா ஒரே நாள்ல, இப்ப ரத்தம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு நாள்ல அதே 1/2 லிட்டர் ரத்தம் சாலின்னு உள்ள வந்துடும். யார் உற்பத்தி பண்றாங்க? அது எப்பயுமே 5 லிட்டர் தண்ணி இருந்துகிட்டே, 5 லிட்டர் 6 லிட்டர் இருக்கும், இருந்துகிட்டே இருக்கு. 5 லிட்டர் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை இடம் எடுத்தாலும் ஊறிட்டே இருக்கு. வினாடி நேரத்துல அதெல்லாம் ஒரே நாள்ல ஊறிடும். என்ன ஒரே நாள்ல அது உற்பத்தி பண்ணிடுறான். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அது நமக்கு தேவையில்லை. நீங்க வந்து கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்த்தா அப்படியே குறையிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாயிரும். அடுத்த ஒரு நாள் கூட தாமதிக்காது. அடுத்த நாளே நேரம். ஆப்பிள் சாப்பிட்டாலும் ஆரஞ்சு சாப்பிட்டாலும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது தானாவே தயாரிக்கும். நான் தானாவே உற்பத்தி ஆயிரும். இந்த டாக்டருக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. முட்டாளுங்க எல்லாருமே. என்னது அவனே சக்கரை நோயில தான் இருக்கு. நீங்க சொல்ல டாக்டரே சக்கரை நோயில தான் இருக்கான். சொல்லுங்க. இவ்வளவு சொல்றீங்களே, என்னோட வாய் நாற்றம் அடிச்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு. உங்க வாய் நாற்றம் அடிக்குதுன்னு கேளுங்க. எனக்கு உங்க வாய் கிட்ட வர முடியும், இவ்வளவு நாற்றம் அடிக்குதுன்னு கேளுங்க. எங்க இப்படி சொல்றீங்களே, அது திங்கடுக்குள்ள வாய் நாற்றம் அடிச்சு, குடல் நாற்றம் அடிச்சு, குடல் கெட்டு போய், நீங்க சொல்றதெல்லாம் குடல் கெட்டு போயிடும். நான் குடலே கெடாது என்ற உடம்பு. பெருங்குடல் கெடாது, ரத்தம் கெட, பெருங்குடலும் ரத்தம் கெடாது பொழுது எனக்கு எப்படிங்க மற்ற எந்த நோய் வரும்? நான் இப்படித்தான் 5 வருஷமா இருக்கிறேன் நீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் உண்மை. பெருங்குடல் இப்ப உங்களுக்கு பாடமே எடுத்தாச்சு. இப்ப உங்களுக்கு என்ன எடுத்தாச்சு? பாடம் எடுத்தாச்சு. இப்போ இதுல இருக்கிறது அப்படியே சொல்லியாச்சு. அதாவது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்றவனும். உங்களுக்கு 7ஆம் அறிவு இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னா, 7ஆம் அறிவு வேலை செய்யுது. 7ஆம் அறிவுல உடம்பு என்னவா மாறுதுன்னா, நடமாடும் தாவரம். நீங்க வந்து நடமாடும் தாவரம். என்னது நடமாடும் தாவரம்? பரவாயில்ல, இந்த மாதிரி சிந்திக்கிறீங்க. அதனால உங்களுக்கு புத்தி வேலை செய்யும். ரெண்டாவது சென்னையில இருக்கிறதுனால நிறைய விஞ்ஞானிகள், அந்த MIT விஞ்ஞானிகள் பிடிங்க. MIT விஞ்ஞானிகள் MIITயே பிடிங்க. புரியுதா? IITயே பிடிங்க. புரியுதா? அது சென்னை. ஆமா, சென்னை IIT அவனையே பிடிங்க. முடிஞ்சதுன்னா ப்ரொஃபசர் உடனே சந்திக்கிறீங்க. எவனா ப்ரொஃபசர் நேரடியா பிடிங்க. செராமிக் ப்ரொஃபசர் பிடிங்க. புரியுதா? அங்க 32 டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு நினைக்கிறேன். எல்லாம் அதே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 28, 29, 30 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாமே பல 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. எவனும் கண்டுபிடிக்கிறது இல்ல. என்னது கண்டுபிடிக்கிறது இல்ல. ஒவ்வொரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி சும்மா உட்காந்துருக்கானுங்க. இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம நாட்டுக்கு வந்து செராமிக் காந்தம் தேவை. நம்ம நாடே வந்து காந்தத்தை நம்பி இருக்கு. அப்புறம் சிலிக்கான் நம்பி இருக்கு. காந்தம் ரொம்ப முக்கியம். சராசரி மனிதன் காந்தம். இப்ப காந்தத்தை நிறுத்த போறாங்க. சைனாக்காரன் நிறுத்திட்டானே எல்லா கம்பெனியும் மூடிடுவானுங்க. எல்லா கம்பெனியும் மூடிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த செராமிக் காந்தம் இல்லை அப்படின்னா பல இண்டஸ்ட்ரியில் மூடிடுவாங்க. ஏன்னா அது செராமிக், அது நியோடைமியம் காந்தம். அந்த காந்தத்துக்கு மாற்றத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 15-20 பல லட்சம் கோடி தான் சம்பாதிக்கிறது. பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறது காந்தம். அது வந்து என்னென்ன துறை எலக்ட்ரானிக் அது இல்லைன்னா இயங்காது அந்த காந்தம். அதே மாதிரி MRI ஸ்கேனுக்கு இந்த காந்தம் வேணும். MRI ஸ்கேன் இருக்கு இல்லையா, இந்த காந்தம் வேணும். சராசரி MRI ஸ்கேனா அது பெரிய ஒரு ஸ்கேனே வந்து 10 கோடி ரூபா வரும். அதுக்கு இல்லாட்டி பரவாயில்ல. சராசரி மக்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டுறாங்க இல்லையா, வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு பூரா அடி வாங்கும். மெல்ல மேல இப்ப மெல்ல EV வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்காங்க. எல்லாருமே எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்காங்க. வண்டி கவர்மெண்ட் பஸ்ஸே வரும்போது ஓடிட்டு இருக்கு பேட்டரி வண்டியில. சென்னை டு பாண்டிச்சேரி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை டு திருச்சி வந்து ஈகோ வண்டி ஓடிட்டு இருக்கு. பேட்டரியில ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பேட்டரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது அதே நேத்து தான் கண்டுபிடிச்சேன். அந்த பேட்டரியை கண்டுபிடிச்சேன். அந்த பேட்டரி வந்து 4 இதே மாதிரி அந்த பேட்டரி ஒண்ணு கண்டுபிடிச்சேன். மேக்னெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். பேட்டரியும் கண்டுபிடிச்சிருக்கேன், மேக்னெட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். பேட்டரினா அதுக்கு பஸ்ஸுக்கு, காருக்கு நமக்கு பேட்டரி வேணும், மேக்னெட் வேணும். 2 கண்டுபிடிச்சிருக்கேன். பேட்டரி வேணும், மேக்னெட் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? இது செலவு கம்மி தான். இந்த பேட்டரி வந்து பயங்கர பவர் உடையது. பஸ்ஸுக்கு போடலாம், அப்புறம் வந்து வண்டிகளுக்கு ஓட்டலாம், எல்லாத்துக்கும் ஓட்டிக்கலாம். புரியுதா? பேட்டரி சார்ஜ் பண்ணி ஓட்டலாம். புரியுதா?
அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி ஓட்டினாலும் அது பூரா எத்தனை தடவை ஓடும், அதுக்கு மேக்னெட் வேணும், அந்த மேக்னெட்டையும் கண்டுபிடிச்சிருக்கேன். கரண்ட் வந்தாச்சு, கரண்ட் வந்து மோட்டார்ல ஓட்டணும் இல்லையா, அது மோட்டார்ல ஓடுறது கரண்ட் இருக்கும், தூக்கி மோட்டார்ல ஓட்டுவாங்க, அந்த மோட்டாரையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மோட்டாருக்கு தேவையான காந்தம் ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கேன், ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ஒரு கலக்க போகுது, இது வேணா சொல்லலாம், இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே சொல்லலாம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே சொல்லலாம். முதல்ல விஞ்ஞானிகளுக்கு புரிய வைக்கணும். விஞ்ஞானி நான் அனுப்ப பேப்பர் படிச்சு பார்த்தா கரெக்ட் பண்ணிடுவாங்க. பேப்பர் கரைச்சி பார்த்தா, பேப்பர் படிச்சு பார்த்துட்டு அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு கம்ப்யூட்டர் செக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்நெட்டை போட்டு செக் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் என்னென்ன சொல்றேனோ அப்படியே இன்டர்நெட்டை போட்டு செக் பண்ணுவாங்க, அது உண்மைன்னு சொல்லிடுறேன். என்னது உண்மைன்னு சொல்லிடும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நான் வாங்குறதே கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டு தான் வாங்குறேன். கம்ப்யூட்டர் போட்டு செக் பண்ணி ஏஐல கேட்பேன். அந்த ஏஐ வந்து என்னமா சொல்லும், செயற்கை நுண்ணறிவு. அப்போ உலகத்துக்கு எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு என்ற பேப்பர் படிக்கும். என்ற பேப்பரையும் பக்கத்தால வச்சுக்க, பெரிய பெரிய விஞ்ஞானி பேப்பர் பக்கத்தால வச்சுக்க. நான் என்னென்ன சொல்றேன்னா அப்படியே அதோட படிச்சு பார்த்து என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லும், அந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணி கொடுப்பேன். அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன். அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு, நானும் கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த என்னை விட பயங்கர அறிவாளி இருப்பேன், என்னை விட பயங்கர அறிவாளி. அந்த அறிவாளி கிட்ட போய் கேட்கும், இது போய் கேட்கும். அந்த அறிவாளி எழுதி வச்சிருப்பான்ல, அதை படிச்சுக்கிட்டு இதை என்கிட்ட சொல்லும். நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தவிர மெட்டல் என்கிட்ட வந்து இப்போ ஒரு 50 மெட்டல் மனப்பாடம் வச்சிருக்கேன். அந்த 50 மெட்டலுக்குள்ள அந்த 50 மெட்டல் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னது 50 மெட்டல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான், மெட்டலே 50 தான் இருக்கு. மானம் கெட்ட மெட்டல் எல்லாமே அந்த 50 மெட்டல் தெரிஞ்சு வச்சா போதும், மாத்தி மாத்தி போட்டே இருக்கலாம், மாத்தி மாத்தி. இந்த ஒவ்வொரு மெட்டலும் என்னென்ன தன்மை உள்ளது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏதாவது எங்க பயன்படுத்தலாம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, ஒரு நேத்து வந்து லித்தியம், அந்த லித்தியம் பேட்டரிக்கு மாற்று தான் அது. லித்தியம் பேட்டரி ரொம்ப ஆபத்தானது, புரியுதா? இதுவும் அமெரிக்கால தான் இருக்கு. அதாவது மேக்னெட்டும் அமெரிக்கால இருக்கு, இந்த மேக்னெட்டும் அந்த இது அந்த மேக்னெட்டும் சைனால இருக்கு, லித்தியம் சைனால இருக்கு. ரெண்டுமே அவன் கையில் இருக்கு. அவன் இந்த உலகத்தை 80 விழுக்கெடு, கிட்டத்தட்ட 75 விழுக்கெடு அவன் தான் வச்சிருக்கான், புரியுதா? ஆட்டாட்டு நாட்டுறான். அதுதான் சும்மா அந்த பெரிய பணக்காரனாடா மாறிட்டானுங்க, டெக்னாலஜியில பயங்கரமா போயிட்டானுங்க. இந்த ரெண்டுக்கும் நான் மாற்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த அந்த பேட்டரிக்கு பேரு அந்த அந்த பேட்டரிக்கு பேரே வந்து தாவர உப்பு தான் பேரு. செம்மன் அம்மா பேரு, அவர் வெங்கடேசன் பேரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தூரம், சித்தர்கள் கண்டுபிடிச்ச செந்தூரம், பூனை ஞாபகம். பரவாயில்ல, வெங்கன் செம்மை, வெங்கடேசன் பேரு, எங்க அம்மா பேரு, சித்தர்களோட செந்தூரம் பேரு, மூணையும் சேர்த்தது, மூணையும் போட்டுதான் வந்தது. வெங்கன் செம்மை, அருமையா வெங்கன் செம்மை பார்த்தேன். பொண்ணு சொன்னேன், பேர் அற்புதமா இருக்கு, நம்ம வெங்கன் செம்மைன்னு பேர் வச்சேன். என்ன நான் சொன்னேன், கண்ணு பார்த்தேன்னா செவச்ச ஜிர்ரு ஏறும்டா அப்படின்னு. ஓ அப்படின்னு வெங்கடேசனுக்கு அர்த்தம் போட்டேன், வெங்கன் செம்மைன்னு பேர் வச்சேன். செம்மைனா செந்தூரம். அது எப்படி பாத்தீங்க, எதுல பாத்தீங்க? வீடியோல போயிட்டு இருந்தேனே. நீங்க ஒரு இதுல யூடியூப்ல தான் நீங்க பேசுறத நான் பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல, பேரு கீரு எல்லாம் நினைவு வச்சிருக்கிறீங்களே, அருமை அருமை. இதுதான் புதுசா இருக்குது. அப்ப நீங்க பொழைச்சிக்கிறே, நீ பொழைத்துக் கொள்வாய், நீ பொழைச்சிக்கிறே. உண்மையாலுமே பார்த்தேன், ஒரு 10 நாள்ல இவ்வளவு இப்படித்தான் சிந்திக்கணும். அது இந்த இயற்கை உணவை பத்தி பேசுற பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இயற்கை பரவாயில்ல, இந்த இப்படி சிந்திக்கிறான் அப்படின்னு. நம்ம வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு மக்கள்கிட்ட எப்படியே சேர்க்கணும். இதுதான் நம்மளுடைய, அதாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கு ஒரு கடமையா, நமக்கு ஒரு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மள அதுக்கு அது நம்மள கடமையா கொடுத்துருக்குது. இந்த கடமை நம்ம கொண்டு கரெக்டா செய்யணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எம்ஐடி பக்கம் போனீங்கன்னா, எம்ஐடி பக்கம் போனீங்கன்னா, சென்னை ஐஐடி பக்கம் போனீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு, பேப்பர் அனுப்புறேன், நீங்க படிச்சு பாருங்க, உடனே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுறேன். அதாவது கல்லூரி ப்ரொஃபசர் என்ன கட்டுரை கேட்பாரு, அறிவியல் கட்டுரை, அது அறிவியல் சார்ந்த கட்டுரை. அறிவியல் சார்ந்த கட்டுரைன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த தரம், அதாவது அவங்கள விட மேலுடைய ஒரு படி, புரியுதா? அறிவியல் கட்டுரைங்கிறது விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அறிவியல் கட்டுரை. என்னது விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ள, என்ன மெட்டீரியல், என்ன போடணும், எப்படி செய்யணும், என்ன கருதுகோள், என்ன கருத்து, என்ன கருதுகோள், எப்படி செய்யணும், அது மலிவானதா, அது இயற்கையானதா, தண்ணீர் கெடுக்குமா, காற்றை கெடுக்குமா, மனிதனை கெடுக்குமா, எல்லா பதிலும் அதுல வரணும், புரியுதா? விலையும் மலிவா இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கு, நான் எல்லாமே கண்டுபிடிச்சேன் அதுல,
புரியுதா? இந்த 2 மேக்னெட்டும் வெரி சீப் மேக்னெட். அது மேக்னெட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சேன். என்னது? பேட்டரியும் கண்டுபிடிச்சாச்சு. ஆமா, பேட்டரியும் ஒரே கண்டுபிடிச்சாச்சு. நாள்ல. ஒரே நாள். பா, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆ, நம்மளுடைய சிந்தனை பூரா நம்மளுடைய, அதாவது எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா நம்ம சிந்தனை பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு. இப்ப உங்களை மாதிரி வான அளவுல யோசிக்கணும். அதான் ம் சொல்லுவாங்களா, நீங்க கோபுரத்துக்கு போக ஆசைப்பட்டதா கூரைக்காவது போக முடியுமாங்க. ஆமா கண்டுபிடிச்சேன். இன்னும் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க தெரியுமா? அடுத்தது நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த விமானம் வந்து பெட்ரோல் இல்லாத போறது, விமானம் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன். இப்ப நேத்து கூட அந்த ஒரு ஆமா தீப்பிடிச்சு ஒண்ணு ஆமா அந்த சம்பவம் அதாவது நடந்தது. ஒண்ணும் இல்ல, அது வந்து 100 டன் தாங்குற மாதிரி அந்த பேராசூட் கண்டுபிடிக்கணும். 100 டன் தாங்குற மாதிரி பேராசூட். இப்போ இப்ப விமானம் எத்தனை டன் தாங்குது? இப்ப வந்து சராசரி எல்லா விமானம் 100 டன் இருக்கு. 100 டன் விமானம் தான் ஆ, எல்லாருமே. குறைஞ்ச வச்சு 50 டன் ஆ, 60 டன் இருக்கும் விமானம். இதெல்லாம் பெரிய விமானம், இதெல்லாம் புரியுதா? இதெல்லாம் வந்து ஆ, 50 டன் ஆ. இருக்கும். இந்த 50 டன் தாங்குற மாதிரி பாராசூட். விபத்துல பேராசூட் மட்டும் நீ சொல்றது. பேராஷூட். அந்த விபத்து வர்றப்ப ஆ, மட்டும் டக்குன்னு வெடிச்சு மேல போய் டக்குன்னு தூக்கிடும் அந்த மாதிரி. ஆ, ஆ. இப்ப பேராஷூட்ல நடந்து குதிக்கிறாங்க இல்லையா? ஆமா, 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 ஆமா. கரெக்டா பூமி கிட்ட வர்றப்ப விரிச்சு விடுவாங்க. பூமி கிட்ட வர்றப்ப ஆ, விரிச்சு விடுவாங்க. பூமி கிட்ட அது வரைக்கும் அப்படி சும்மாவே காத்துல வந்துட்டே இருப்பாங்க. சைன்னு வந்துட்டே இருப்பாங்க. கரெக்டா ஒரு 100 மீட்டர் உயரம் வரப்ப டக்குன்னு விரிச்சு விட்டுருவாங்க. ஆ, அது அப்படியே பூ மாதிரி கீழே இறங்கிடும். இப்ப கார் ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா? கார் ஆக்சிடென்ட் ஆகுறப்போ ஸ்டேரிங் இருக்கு இல்லையா? ஸ்டேரிங் முன்னாடி பலூன் ஆமா, இருக்கும், ஏர் பேக். கார் ஆமா, ஆமா, ஆமா. மாற உடச்சு. பெரிய 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 லக்ஸரி வாகனத்துல இருக்கும். அதைத்தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இந்த சீப் மெட்டீரியல். ஒரு வினாடியில கேஸ் போகணும். ஒரே வினாடியில கேஸ் போகணும். ஒரே வினாடியில விரிஞ்சிடணும். ஒரே வினாடியில அப்படியே பிடிச்சிக்கணும். எல்லாம் 2 செகண்ட்ல நடக்கணும். எத்தனை செகண்ட்ல? 2 செகண்ட்ல. அது பண்ணலாம். நைட்ரஜன் கேஸ்ல பண்ணலாம். நைட்ரஜன் கேஸ். இப்ப அம்மா டயருக்கே நைட்ரஜன் கேஸ் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல வீலுக்கு. நைட்ரஜன் கேஸ் வச்சு பண்ணலாம். நைட்ரஜன் கேஸ் தான் நமக்கு தேவை. அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் நைட்ரஜன் கேஸ். நம்ம ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு. அது வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அது 200 டிகிரியில கூல் பண்ணிட்டே இருக்கணும். 200 டிகிரியில கூல் பண்ணிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு இந்த லக்ஸுரி வண்டி தானே. அதாவது விமானம் வந்து லக்ஸுரி தான். எப்பவும் பயங்கர செலவாகும். பராமரிக்கிறதுக்கு பயங்கர செலவாகும். பூரா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் மேக்னெட் தான். எலக்ட்ரானிக்கு மேக்னெட்டு. ஆமா. மேக்னெட் அதுக்கு வேணும். எல்லாம் டிசில. விமானம் பூரா டிசி தான். விமானம் பூரா டிசி. டிசினா நம்ம ஈபி கரண்டா? ஆமா. என்னது? பேட்டரி கரண்டா? பேட்டரி டிசினா கரண்ட். பேட்டரி கரண்டா? ஆமா, டிசினா டைரக்ட் கரண்ட். டிசினா டைரக்ட் கரண்ட்னு பேரு. ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட். அது ஏசினா? வீட்டுக்கு வர்ற கரண்ட். சரி சரி. ஆமா, இது ஆபத்து இல்ல, அது ஆபத்து உண்டு. ஏசி ஆபத்து. ஆமா, அதுல ஆபத்தெல்லாம் கிடையாது. கண்ட்ரோல் பண்றதா எல்லாமே. கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே புத்தி வச்சு கண்ட்ரோல் பண்றதா. அப்போ டிசியும் புத்தி வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏசியும் புத்தி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுதா? ஏசியை டிசியை மாத்தலாம், டிசி ஏசியை மாத்திரலாம். ஆனா ஏசி வச்சுதான் டிசி சார்ஜ் பண்ண முடியும். ஏசி வச்சுதான் டிசி சார்ஜ் பண்ண முடியும். கரண்ட் ஒண்ணுதான். புரியுதா? ஏசி வச்சுதான் டிசி. நான் என்ன பண்ண தெரியுமா? மின்சார உற்பத்தி பண்ற மாதிரி இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். மின்சாரத்தை உற்பத்தி பண்ற ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது தண்ணி எரிபொருளா மாறிட்டு இருக்கும். அது கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல பேப்பர் பெண்டிங் இருக்கு. தண்ணி ஊத்திட்டீங்கன்னா மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். அது செராமிக் தான். அது வெங்கன் செம்மை தான். வெங்கன் செம்மை போட்டு அதுவும் வந்துடும். அதுவும் கண்டுபிடிச்சிருக்கேன். தண்ணி தான் எரிபொருள். டிஸ்டில் வாட்டர் ஊத்தினாலும் எரியும். டிஸ்டில் வாட்டர் ஊத்தினாலும் நல்லா வேலை செய்யும். சாதாரண தண்ணி இருக்கு, நம்ம குடிக்க தண்ணி ஊத்தினா நல்லா வேலை செய்யும். புரியுதா? அது வீட்டுக்கு தேவையான மின்சாரம் கண்டுபிடிக்கும். வீட்டுக்கு தேவையான மின்சாரம். சோலாரு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சோலார் தேவையில்லை, உப்பு போட தேவையில்லை. அப்ப சோலார் போடுறதுல சோலார் அது உப்பு போட தேவையில்லை. அப்புறம் வந்து சூரியன்ல காட்டுறது சூரியன் தேவையில்லை, உப்பு போட தேவையில்லை. ஆசிட் தேவையில்லை, உப்பு போட தேவையில்லை, சூரியன்ல காட்ட தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. 100 வருஷத்துக்கு வேலை செய்யும். தண்ணி மட்டும். ஆமா, தண்ணி மட்டும். ஆமா, இதே வெங்கன் சாமி தான் கொடுத்தேன். இதே சோடி இது பாரு என்ன கொடுத்தேன் தெரியுமா? உங்களுக்கு நேரடியாக சொல்ற மாதிரி யாரை வேணா இதை செஞ்சு பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து வீட்டு 24 மணி நேரம் ஒரு எல்இடி லைட் எரியுற மாதிரி நீங்களே தயாரிக்கலாம். இப்போ
ஆமா. அதிகபட்சம் 100 ரூபாய் செலவு. அது செக் பண்றதுக்கு மட்டும் சொல்றேன். செக் பண்றதுக்கு மட்டுமே. புரியுதா? இந்த இந்த பிளட் சாம்பிள் டியூப் இருக்குல்ல, பிளட் சாம்பிள் டியூப் தச்சோடு இருக்கும். பிளட் சாம்பிள் டியூப் தச்சோடு இருக்கும். சின்னதா இருக்கும். ஆமா ஆமா. அது கடையில விக்குது. அது அது மாதிரி 10 வாங்கிக்கணும். அது டிஸ்டில் வாட்டர் வச்சிருக்க, வண்டி குதிரை டிஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா, பேட்டரி குதிரை டிஸ்டில் வாட்டரு. 2 ஒரு டியூப்ல 2 ml, அது மொத்தமா 3 ml தான் பிடிக்கும். நீங்க 2 ml ஊத்திக்கணும். புரியுதா? 10 ஒரு டியூபே 3 ரூபா 4 ரூபா வரும். 10 இதுல ஒரு எல்லாத்தையும் 2 ml ஊத்தணும். எத்தனை 2 ml ஊத்துறோம்னா 5 மொத்தமே கொஞ்சம் மாதிரி 8 டியூபாவது இருக்கணும். 10 டியூப் 8 டியூப் இருக்கணும். 8 டியூப் இருந்தா போதும். லேசான செம்பு கம்பி, லேசான அலுமினிய கம்பி. அப்போ சொரிக்கிறோம். அதில் அது ரப்பர்லேயே சொரிக்கிறலாம். புரியுதா? ரப்பரில் வாட்டி போட்டு ஒரு செம்பு கம்பி சொரிக்கலாம், ஒரு அலுமினிய கம்பி சொரிக்கிறலாம். சுருக்கிட்டு அலுமினிய கம்பி செம்பு கம்பி, அலுமினிய கம்பி செம்பு கம்பி முறுக்கிட்டுன்னு வச்சுக்கோ. ப்ளஸ் மைனஸ்ல வந்துடும். செம்பெல்லாம் ப்ளஸ், அலுமினியம்லாம் மைனஸ். முறுக்கிட்டு கடைசியில் 2 ப்ளஸ் மைனஸ்ல வந்து சின்ன எல்இடி லைட் வெள்ளையோ செகப்போ பச்சையோ வைக்கும். புரியுங்களா? நீங்கள் வெள்ளை வாங்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வோல்ட் வந்துடும். 3 வோல்ட் 2 ஆம்பியர் வந்துடும். எத்தனை வோல்ட்? 3 வோல்ட் 5 மில்லி ஆம்பர். 3 வோல்ட் வந்துடும். அதாவது நம்ம அந்த டெஸ்ட் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ற டெஸ்ட் டியூபா? அதேதான். இது இத்தச்சோடு தான் இருக்கான். இவ்வளவுதான் இருக்கும். அது ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். ஆள் காட்டி விரல தான் இருக்கும் இத்தச்சோடு. எங்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்டில் வாட்டர், அந்த டெஸ்ட் டியூப்ல டிஸ்டில் வாட்டர். ஆமாமே, டிஸ்டில் வாட்டர் தான். ஆமா ஆமா. பார் ரப்பர், இத ரப்பர். புரியுதா? முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தண்ணி, இதை 2 ml தண்ணி ஊத்திக்கணும். 2 ml தண்ணி ஊத்திக்கணும். இவ்வளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு செம்பு கம்பி, ஓட்டையை போட்டு சின்னதை ஓட்டையை போட்டு ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினிய கம்பி, அப்புறம் செம்பு. இதை மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட்ல காட்டும். 0.7 வோல்ட் 5 மில்லி ஆம்பர் காட்டும். பாரு, அந்த செம்பு கம்பிய நம்ம தண்ணிக்குள்ள, செம்பு கம்பியை தண்ணிக்குள்ள உள்ள சொருகிடணும். தண்ணியில போடுற மாதிரி, டிஸ்டில் வாட்டர்ல போடுற மாதிரி. ஆமா, செம்பு கம்பி அலுமினிய கம்பி, செம்பு கம்பி அலுமினிய கம்பி. பிளஸ் மைனஸ் அதுதான். பிளஸ் மைனஸ் அதுதான். பேட்டரியில பிளஸ் மைனஸ் இருக்கா இல்லையா? ஆமா ஆமா. இப்ப அலுமினியம் மைனஸ், செம்பு கம்பி பிளஸ். ஆமா. அந்த பேட்டரி நம்ம அந்த லைட்ல உள்ள மைனஸ் இந்த மைனஸோட டச் பண்ணணும். மைனஸ் அந்த எல்இடி லைட். ஆமா, கடைசியில 2 தலை வரும். -1 வரும், +1 வரும். கடைசியில மிச்சம் ஆகுது இல்லையா? ஆமா ஆமா. அந்த பிளஸ் மைனஸ் மிச்சம் ஆகுது. பேட்டரி இதுல செக் பண்ணிட்டு வந்துடும். மத்த அதுல கனெக்ஷன் கொடுத்துடணும். 8ஐயும் இணைச்சிடணும். அதாவது 8ஐயும் இணைச்சிடணும். பிளஸ் மைனஸ் இணைச்சிடணும். புரியுதா? கடைசியில 2 மிச்சமாகும். ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் மிச்சமாகும். ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். அந்த பிளஸ் அந்த மிச்சம் வந்து எல்இடி லைட்ல 2 வயர் வரும். அந்த அதுல உள்ள மைனஸும் இதுல உள்ள மைனஸும் இணைக்கணும். அதுல உள்ள பிளஸ் இதுல உள்ள பிளஸ் இணைக்கணும். அப்படியே ஒரு மாசத்துக்கு எரியும். ஒரு மாசத்துக்கு எரியும். ஒரு மாசத்துக்கு. இந்த தண்ணி எரிபொருளா மாறிட்டே இருக்கு. தண்ணி அப்படியே குறைஞ்சிட்டே வரும். தண்ணி எரிஞ்சு ஹைட்ரஜனா மாறிடும். இது மட்டும் இல்ல, ஹைட்ரஜன் சும்மா வெளியே வருது. ஹைட்ரஜன் சும்மா வெளியே வந்துடும். எலக்ட்ரிசிட்டி சும்மா வருது. எலக்ட்ரிசிட்டி சும்மா வருது. தண்ணியில எலக்ட்ரிசிட்டி வருது. உலகத்துல எங்கேயாவது தண்ணியில எலக்ட்ரிசிட்டி வருமா? வரவே வராது. எந்த விஞ்ஞானியும் ஒத்துக்க மாட்டான். எந்த விஞ்ஞானியும் ஒத்துக்க மாட்டான். அறிவே கிடையாது. விஞ்ஞானி எங்க அறிவு இருக்குன்னா கண்டுபிடிச்சிட்டான் அதைய. புரியுதா? எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கேன். எனக்கு முன்னாட வீட்டுல 24 மணி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகுனா 4 நாளைக்கு ஒருக்கா கழுவணும். அது வந்து கழும்பு ஏறிட்டே இருக்கும். ஹைட்ராக்சிங்கிற கழும்பு ஏறிட்டே இருக்கும். கழும்பு எரிச்சு அந்த அந்த 2 நாளைக்கு ஒருக்க தொடச்சு விட்டு மறுபடியும் போட்டீங்கன்னா அப்படியே படச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெறும் 2 ml ஊத்தினா போதும். 2 ml ஊத்தினாவே 20 நாளைக்கு எரியும். ஏன்னா அதுல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. ஹைட்ரஜன் அணுக்கள். அதாவது வாட்டர் மாலிக்யூல் கோடிக்கணக்கில் இருக்கு. எத்தனை கோடிக்கணக்கில்? ஒரு டிராப்ல ஒரே ஒரு டிராப்ல, ஒரு சொட்டுல 1 கிராம் தண்ணியில மட்டும் பல லட்சம், பல கோடிக்கணக்கான ஸ்டார் மாதிரி பல கோடிக்கணக்கான நீர் மூலக்கூறு இருக்கு. அந்த நீர் மூலக்கூறு வெடிச்சு செதஞ்சு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். இது பெருசா செய்யலாம். எது வீட்டுக்கு தேவையான செய்யலாம். அதுதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். வீட்டுக்கு தேவையான மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இதுல வந்து எல்இடி தான் எரிக்க முடியும். அதுக்கு மேல எரிக்க முடியாது. அதுக்கு மேல
இதுல ஆம்பியர் வரவே வராது. ஆம்பியர் லோ ஆம்பியர், வோல்ட் ஹை வோல்ட் வரும், ஆம்பியர் வராது. ஆம்பியர் என்ன எதுவும் ஓடாது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பாத்தீங்கன்னா 50 வீட்டுக்கு 50 வோல்ட்டும் 10 ஆம்பியர் வேணும். 50 வோல்ட்டும் 10 ஆம்பியர் வேணும். இதுல பாத்தீங்கன்னா நான் சொல்ற சாம்பிள் செஞ்சீங்கன்னா வோல்ட் வந்து 1 வோல்ட் வரும், ஆம்பியர் வந்து 5 மில்லி ஆம்பியர் வரும். அதுக்கு மேல வராது. 5 மில்லி ஆம்பியர் குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து, அதாவது 10 வோல்ட்டுக்கு 1 ஆம்பியர் அது வரணும். 10 வோல்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 10 டியூப் வச்சுக்கணும், 10 வோல்ட் வந்துடும். ஆம்பியர் வரவே வராது. ஆம்பியர் வந்து 0.5 தான் வரும். அதாவது 1000ல் 5 பங்கு தான் வரும். 1000ல் 5 பங்கு. என்னது 5? அந்த வாட்ஸ் என்ன எவ்வளவு வாட் வருதோ அது 1000ல் 5 தான் வரும். ஆமா, வாட்ஸ் தான் நமக்கு முக்கியம். அது வந்து ஆம்பியரே வராது, வோல்ட் மட்டும் வரும். நான் இதை பார்த்து என்னடா வோல்ட் இவ்வளவு வருது, வோல்ட் வந்து ஒரு டியூபுக்கு அந்த 2 கிராம் தண்ணிக்கே 1 வோல்ட் வருது. 2 கிராம் தண்ணிக்கு 1 வோல்ட் வருது. சரி, ஆமா. ஆனா ஆம்பியர் பாத்தீங்கன்னா 0.5 தான் வருது. இது 1000 மில்லி வோல்ட் வருது. வோல்ட் வந்து 1000 மில்லி வோல்ட், ஆம்பியர் வந்து வெறும் 5 மில்லி வோல்ட். 1000 மில்லி வோல்ட் அங்க, 5 மில்லி எங்க, 1000 எங்க 5 எங்க. இது கண்டே பிடிக்க முடியல என்னால. என்னடா இப்படி பண்ணுது. ஆம்பியர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 மில்லி ஆம்ப் வரணுமே. வோல்ட் வந்து 1000 மில்லி வோல்ட் வருது. ஆம்பியர் வந்து ஒரு 50 வரணுமே, 50 மில்லி ஆம்ப் வரணுமே. வரவே மாட்டேங்குது. எங்கடா தப்பு நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சு. அப்புறம் உடனே எங்க போனேன், தாவரத்துட்டு போனேன். உடனே சித்தர் கொள்கை போட்டேன், வெங்கன் செம்மை போட்டேன். கரெக்டா வந்துருச்சு. என்னது எல்லாம் செந்தூரம் தான். செந்தூரத்தை போட்ட உடனே செந்தூரத்தை போட்டா இரும்பு செந்தூரம் தான். இரும்பு செந்தூரம் கடல்ல இருக்கிற சோடியம், கடல்ல இருக்கிற மெக்னீசியம், அப்புறம் பூமியில சும்மா கிடக்கிற செந்தூரம், செம்பு, இந்த செம்பு கிடப்ப இரும்பு, இரும்பு 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 செங்கன்னா இரும்பு. கரெக்டா சொல்றீங்க, ஃபெரைட்னு சொல்றீங்க. ஃபெரைட் தான். உண்மையாலுமே நீ விஞ்ஞானி தான், நீயே செய்யலாதியா. இப்ப நீ இதை செஞ்சு பார்த்துட்டு என்ன கூப்பிடு. இதை செஞ்சு பார்த்துட்டு நீ கூப்பிடு பாரு. கையில ரெடியா வச்சிருக்கேன் பாரு, எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். டியூப் நீ சொன்ன நேரத்து வச்சுட்டேன் இல்லையா. இப்பவே நான் மின்சாரம் இப்ப ஒரே வினாடியில மின்சாரம் தயாரிக்கிறதுல 1 வினாடி தான். மின்சாரம் தயாரிக்கிறதுல ஒரே வினாடி மின்சாரம் தயாரிக்கலாம். இதுல தண்ணி ஊத்திட்டு செம்பு கம்பி வச்சு இப்படி வச்சு உடனே பாத்தீங்கன்னா 0.9 வோல்ட் காட்டும். இது வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு தான். வீட்டுக்கு தேவையான செய்யலாம். அது வந்து மெட்ராஸ் சென்னை ஐஐடியில செய்யலாம். அப்ப மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம், மேக்னெட்டும் கண்டுபிடிச்சாச்சு, பேட்டரியும் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? உலகமே மாறப்போகுது. உலகமே மாறப்போகுது. நல்ல வழியில சிந்திக்கணும், நல்ல வழியில சிந்திக்கணும். இது அப்படியே விண்வெளிக்கு எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்க, விண்வெளியில கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். விண்வெளியில குடியேறலாம், விண்வெளியில கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். புரியுதா? எனக்கு இந்த இதை மட்டும் செக் பண்ணிட்டு கொடுங்க. இதை மட்டும் இன்னைக்கு வாங்கி செக் பண்ணுங்க. புரியுதா? மொத்தமா 20 ரூபா தான் செலவாகும். மொத்தம் 20 ரூபா தான் செலவாகும். ஒரு டியூப் வந்து 5 ரூபா வரும். ஒரு டியூப் 5 ரூபா வரும். ஆஸ்பத்திரியில சும்மா கிடக்கும். ஆஸ்பத்திரியில சும்மா கிடக்கும். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து போட்டு தூக்கி போட்டுருப்பாங்க. கழிவறை செக் பண்ணிட்டு தூரம் போட்டு குப்பையில போட்டுருப்பாங்க. பல லட்சம். ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு இந்த மருத்துவ கழிவு மட்டுமே ஒரு நாளைக்கு 500 டன் வேஸ்ட் ஆகும். 500 டன் ஒரு நாளைக்கு மருத்துவ. நான் வந்து குப்பையில பொறுக்கணும். இதெல்லாம் குப்பையில பொறுக்கணும். கடையில வாங்கின 5 ரூபா. நான் சும்மாவே வந்து சும்மா 20 ரூபா கொடுத்து 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதையே ரத்தத்தோட வாங்கிட்டு வந்தேன். ரத்தத்தோட இரும்பு கடைக்கு போனா கிடைக்கும். இரும்பு கடையில பழைய பிளாஸ்டிக் கடையில பழைய பிளாஸ்டிக் சும்மா கிடக்கு. அடுத்து எடுத்துட்டு போடாம்பா. புரியுதுங்களா? பெரிய பிளாஸ்டிக் கடைக்கு போகணும். இந்த மாதிரி அது சிரிஞ்செல்லாம் சும்மா கிடக்கும். சிரிஞ்சு இருக்கு இல்லையா, சிரிஞ்சு அதெல்லாம் சும்மா கிடக்கு நிறைய சும்மா. இதெல்லாம் அங்கதான் பொறுக்கணுது பாருங்க. ஒரு கிலோவே 20 ரூபா தான் ஷாம்பு. இதுல சும்மா இப்படி இதுலயும் பயன்படுத்தலாம். இதை பார்த்துட்டு தான் இது முதல்ல ஆரம்பத்துல இதுல தான் செஞ்சேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா இந்த கேப்பு பார்த்தா ரொம்ப வசதியா இருந்தது ஆராய்ச்சி பண்றதுக்கு. கரெக்டா கேப், இந்த ரப்பர் கேப்புவே அந்த சொருகருக்கு பயன்படுத்திட்டா. அடாடாடாடாடா. இது ஓட்டை போட்டு அப்படியே பின்னுச்சி போட்டு ஓட்டை போட்டு அப்படியே சொருகி விட்டு இறக்கி விட்டுற வேண்டியதுதான்.
எனக்கு அது பாட்டு டெஸ்ட் பண்றதுக்கு என்னமா இருக்கு தெரியுங்களா? அடாடாடு, எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாது. நான் வந்து சும்மா அதாவது இது பாருங்க, இது இது என்ன பண்ணா, இந்த பிஸ்டனை இது ஓட்டையை போட்டு பண்ணி பார்த்தேன். இதே இங்க ஓட்டை இதே தான் அடைச்சிட்டு கடைசியில் பார்த்து எதுவுமே இல்லாம என்ன கரெக்டா ஆராய்ச்சிக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சது. அப்படியே லட்டு மாதிரி கிடைச்சது. எப்படி? லட்டு மாதிரி. ஆமா, தண்ணி ஊத்த வேண்டியது, ஒரு செம்பு கம்பியும் ஒரு அலுமினியம் கொண்டு சொருக வேண்டியது, அப்படியே மல்டிமீட்டர் செக் பண்ண வேண்டியது, அப்படியே கனெக்ஷன் பண்ண. வோல்ட் நீங்க 100 வோல்ட் தயாரிக்கலாம். எத்தனை வோல்ட்? 100 வோல்ட். 100 வோல்ட். ஆனா ஆம்பியர் வராது. ஆம்பியர் அறவே வராது. ஆம்பியர் வெறும் 5 மில்லி ஆம்பர் தான் வரும். 100 வோல்ட்டுக்கு அவ்வளவு சாதாரண. 100 வோல்ட் 10 மில்லி வோல்ட்டுக்கு இந்த 10,000 மில்லி வோல்ட். 10 வோல்ட்னா 10,000 இல்ல 1000 வந்துட்டே இருக்கும். 5னா 5000. 10 நீங்க வந்து 10 வோல்ட் எடுக்கலாம், 10,000 மில்லி வோல்ட் எடுக்கலாம். ஆனா ஆம்பியர் பார்த்தேன்னா 5 மில்லி ஆம்பர் தான் வரும். அப்புறம் தெரிஞ்சது இலை மாதிரி மாத்தணும். என்னது? இலை மாதிரி. இப்ப கம்பி மாதிரி வச்சிருந்தா அவ்வளவுதான் வரும். அது வந்து அந்த கம்பியை வந்து அகலமா மாத்தணும். கம்பியை வந்து அகலமா மாத்தணும். அந்த தலை என்ன திக்னஸ் இருக்குதோ, தலை பாருங்க எப்படி இருக்கு, தலை சன்னமா இருக்கு இல்லையா, அத்தனை சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். பாருங்க, சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். அது தனி, இது தனி. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அது தனி. அப்புறம் வந்து இந்த கரண்ட் வெடி வரைக்கும் செம்பு அலுமினியம் பயன்படுத்திக்கலாம். கரண்ட் வெடி எடுக்கிறதுக்கு செம்பு அலுமினியம், தண்ணிக்குள்ள போடுறதுக்கு அந்த சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட். மூணையும் சுட்டு 1000 டிகிரில சுட்டு எடுத்துடணும். 1000 டிகிரில சுட்டுறதுனா அது பானை மாதிரி ஆயிரும். சிகப்பு பானை மாதிரி ஆயிரும். சிகப்பு ஓடுகள் கீழடியில் கிடைச்சது பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் கீழடி மனசுல வச்சுதான் பண்ணேன். கீழடி மனசுல வச்சுதான் செஞ்சாதீங்க. டே கரெக்டா வர்றான் அப்படின்னு. நம்ம தமிழர்களுக்கு அறிவு எக்கச்சக்கம். தமிழர்களுக்கு அறிவு எக்கச்சக்கம், சாதாரணம் இல்ல. நாம இதை உணவில்லாமல் வாழும் தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இதுதாங்க நாளைக்கு இஸ்ரோ விஞ்ஞானிக்கு நான் பயிற்சி, இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் அல்லது வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நான் பயிற்சி கொடுக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். பயிற்சி கொடுக்க போறேன் விரைவில். சென்னையில வச்சே பயிற்சி கொடு. வாழ்த்துக்கள். அது வர்றப்ப நீங்க தான், நாமெல்லாம் ஒரு 10 பேர் இருந்து காட்டலாம். புரியுதா? 10 பேரு இருந்து காட்டலாம். உலகத்துல இது உணவு கட்டுப்பாடு பயப்படவே என்ன வேணா நீ பிரியாணி கூட சாப்பிட்டுக்கலாம். வேணா ஆசைப்பட்ட பிரியாணி திங்கலாம், கோழி திங்கலாம், குஸ்கா திங்கலாம், மான் திங்கலாம், ஆணு திங்கலாம். அங்க சென்னையில இல்லாத மீன் கறியா? சென்னையில பாத்தீங்கன்னா கடற்கரை பூரா, கடல் பூரா மீன் பிடிச்சி வித்துங்கிறேன். அத சாப்பாடை பத்தி நம்ம ஒரு கவலையே கிடையாது. சுத்தத்தை பத்தி கவலைப்படணும். என்னது? சுத்தத்தை பத்தி கவலைப்படணும். இது சாப்பாடு எங்க கிடைக்க? ஓசி சாப்பாடு மட்டும் எத்தனை சாப்பாடு? ஒரு கோயில் முன்னாடி ஒரு கோயில் போய் நின்று பாருங்க, எத்தனை சாப்பாடு ஓசி சாப்பாடு கொடுக்குறேன். ஐயா ஒண்ணு இல்லையா, நீங்க ஒரு கோயில் வாசல்ல போய் உட்கார்ந்தா போதியா, சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். அன்னதானம் கொடுக்கறவாங்க பாத்தீங்கன்னா இல்ல. நான் ஒரு நாள் ஒரு கோயில் வாசல் போய் நின்று பார்த்தேன் சவாரிக்காண்டி. ஒவ்வொருத்தரா வராங்க. அடையாள ஆனந்த பவன்ல இருந்து ஒருத்தர் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மினி சாப்பாடு அந்த பிளேட்ல மாதிரி, பிளாஸ்டிக் பிளேட்ல மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதிக்கு தகுந்த மாதிரி இட்லியோ ஏதோ காலையில ஒரு டிஃபன், இல்ல ஒரு லெமன் சாதம், இல்ல தயிர் சாதம் அவங்க பார்சலா கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கோயில் வாசல்ல அந்த அமாவாசை பௌர்ணமி, அதாவது ஒவ்வொரு முருகோயில்ல சஷ்டி, கிருத்திகை, அந்த மாதிரி வியாழக்கிழமை சாய்பாபா கோயில்ல, நீங்க சாய்பாபா கோயில்ல பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் சாய்பாபா கோயில்ல அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இத்தனை அன்னதானம் போடணும். ஒருத்தனாவது ஆரோக்கிய தானம் கொடுக்குறானா? அன்னதானம் கொடுக்குற அறிவட்ட முன்னாங்களா ஆரோக்கிய தானம் கொடுக்குறாங்க. எனக்கு அதே ஒரு ஐடியா வந்தது. எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்ம வந்து அவளையும் நாட்டு சர்க்கரையும் ஊற வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தது. அருமை அருமை அருமை. நீங்க எங்கேயே போயிடலாம். செய்யுங்க. அந்த அன்னதானம் கொடுக்கறது பேர இதை கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. நீங்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைங்க, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் இது நல்லா இது பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் சும்மா கொடுத்து பாரு, டப்புனு குடிச்சுக்குவானுங்க. நாம இதுல பணம் சம்பாரிச்சு அவனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். இதுல பணம் சம்பாரிச்சு ஒரு 10 பேர்த்த காப்பாத்தலாம். புரியுதா? ஆமா. எனக்கு அன்னதானம் கொடுக்கணும், அவங்களும் நாட்டு சர்க்கரை ஊற வச்சு நல்லா விரவி எல்லாத்துக்கும் சின்ன டப்பால் அரைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா அவளு உப்புமா செஞ்சு முருங்கைக்கீரையில சட்னி செஞ்சு தொட்டு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. ரொம்ப உடம்பு சுத்தமாக, ரத்த சுத்தமாக, ரத்தத்துல வந்து ரத்தத்துல வந்து இரும்பு சத்து அதிகமாக, ரத்தத்துல இரும்பு சத்து சட்னி செய்யலாமா? என் மகா வந்து ஒரு மட்டும் சட்னி ஏதோ வெரைட்டியா செஞ்சு கொடுத்தா எனக்கு. அவட்ட முருங்கைக்கீரை சட்னி செய்ய சொல்லணும். அவட்ட அருமையா வேலை செய்யும். அது மட்டும் இல்ல,
அதுல வந்து செம்மை அதிகமா இரும்பு சத்து இருக்குது. சித்தர்களுடைய இரும்பு சத்து அயன் நிறைய இருக்கு. அயன் அயன் இரும்பு 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 சத்து. செந்தூரம். ஆமா, முருங்கையில அயன் சத்து இருக்கு. அது பேரு அயச்செந்தூரம். அயச்செந்தூரம் மறைஞ்சிருக்கு. அயச்செந்தூரம். அயச்செந்தூரம் எப்பவுமே அணு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அணு வடிவில் இருக்கும். அயச்செந்தூரம் அணு வடிவில் இருக்கும். இப்ப திடப்பொருளா கொடுக்க கூடாது, அணு வடிவுல கொடுக்கணும். எப்பவுமே விஞ்ஞானிகள் சித்தர்கள் வந்து அணு வடிவுல தான் கொடுப்பாங்க. எல்லாமே அணுவின் ரகசியம். அணுவின் ரகசியம் தெரிஞ்சவங்க. அதனால இப்ப நம்ம வந்து சட்னி நல்ல சட்னியா கொடுக்கறது அணுவா தானே போகும். ஆமா, அணுவா தான் போகுது. அணுவா தான் போகும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற பப்பாளிக்காயும் முருங்கைக்கீரையும் ஒரு நாள் சாப்பிட்டேன். அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு மனம் வந்து கருப்பா போச்சு ஒரு நாள். அவ்வளவு விஷம் உள்ள அந்த விஷத்துல எடுத்துட்டு வந்துருச்சு. விஷத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சு. ஆமா ஆமா, பப்பாளிக்காய்க்கும் அந்த முருங்கைக்கீரைக்கும் அவ்வளவு எஃபெக்ட் இருந்தது. ஆமா, பப்பாளிக்காய் முருங்கைக்காய் வந்து அது நீங்க வீட்டுல வளர்க்கிற பப்பாளி சாப்பிடணும். வீட்டுல வளர்க்கிற பப்பாளி, வீட்டுல இருக்கிற முருங்கைக்காய் அதை சாப்பிடணும். கடையில போய் வாங்கக்கூடாது. நான் மார்க்கெட்ல போய் தான் பப்பாளிக்காய் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு நாள். விஷம் மார்க்கெட்ல வர்றது அத்தனை விஷம். மார்க்கெட்ல விற்கிற அத்தனை விஷம். அதுக்கே எனக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருந்தது எனக்கு. ஆமா, அது வேலை செய்யும். ஆனா விஷம் போட்டுதான் வருது. அது நாம தப்பிச்சுக்கலாம். நமக்கு ஒன்னும் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணாகாது, எனக்கு ஒண்ணாகாது, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணாகாது. நம்ம சுத்தப்படுத்துறோம்ல, நம்ம நீரை மருந்தா இருந்தோம்ல. நீரை மருந்தா இருந்தோம்னா அந்த பப்பாளியில் இருக்கிற விஷத்தையும் கீரையில் இருக்கிற விஷத்தையும் எடுத்துடலாம். பப்பாளி இருக்கிற விஷத்தையும் எடுக்கணும். கீரையில் இருக்கிற நம்ம குடல்ல நம்ம சீவக்கட்டை தானே. நம்ம வந்து பப்பாளியும் முருங்கைக்கீரையும் சீவக்கட்டை மாதிரி. எல்லாமே சீவக்கட்டை மாதிரி தான். எல்லாமே தொடப்பக்கட்டை. தண்ணீர் ஒரு தொடப்பக்கட்டை, பப்பாளிக்காய் ஒரு தொடப்பக்கட்டை, முருங்கைக்காய் ஒரு தொடப்பக்கட்டை, அவளும் ஒரு தொடப்பக்கட்டை, சர்க்கரையும் ஒரு தொடப்பக்கட்டை. கடைசியில எல்லாம் தின்னு போட்டு தண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா தொடப்பக்கட்டையா மாதிரி ரத்த சுத்தமாயிரு. ரத்த சுத்தமாயிரு, குடல் சுத்தம், மயக்கம், கிருப்பு, சோர்வு, சாவே வராது. என்னது? சாவே வராது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.